சற்று முன் திமுகவில் இணைந்தார் நயினார் நாகேந்திரன். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி அதிர்ச்சியில் அண்ணாமலை. அதாவது அரசு நிகழ்ச்சியில் பாஜகவை முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்தார். ஆனால் அதே மேடையில் இருந்த பாஜக மாநில துணைத் தலைவர் நயினார் நாகேந்திரன் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று கடும் சர்ச்சை கிளம்பியிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாஜக மாநில செயலாளர் கராத்தே தியாகராஜன் நயினார் நாகேந்திரன் குறித்து கூறியிருக்கும் கருத்துக்கள் அந்த கட்சிக்குள் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் பிரதமர் மற்றும் நிதியமைச்சரை விமர்சனம் செய்த முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்ற உங்களின் கருத்திற்கு சபை நாகரிகம் என்று ஒன்று இருக்கிறது என பதில் கொடுத்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன். உதாரணமாக, மேடையில் பேசத் தொடங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நயினார் நாகேந்திரன் பேச மாட்டார், எனவே அவரின் சார்பில் நான் பேசுகிறேன் என கூறிவிட்டுதான் பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறித்து கடுமையாக விமர்சனம் செய்தார் ஸ்டாலின். இதற்கு மேடையிலே இருந்த நயினார் நாகேந்திரன் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. பிரதமர் மீது உண்மையிலேயே பற்று கொண்டவராக இருந்தால் கூட்டத்திலிருந்து உடனே அவர் வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். சபை நாகரிகம் கருதி பேசவில்லை என்றாலும் நிகழ்ச்சி நிறைவடைந்த பிறகாவது அறிக்கை வெளியிட்டிருக்கலாம். குறைந்தபட்சம் எக்ஸ் பக்கத்திலேயாவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் அவர் செய்யவில்லை. எனவேதான் பாஜக தொண்டனாக கேள்வி எழுப்பினேன் என்றார். இதற்கு காரணம், மாநில தலைவர் பதவிக்கு தீவிரமாக நயினார் நாகேந்திரன் முயற்சி செய்து வருகிறார். எனவேதான் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமாக அண்ணாமலை இப்படி நெருக்கடி கொடுக்கிறார் என கட்சிக்குள் பேசப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டில் துளியும் உண்மையில்லை. கடந்த ஆண்டு சிவகங்கைக்கு பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வந்திருந்தார். அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்துவிட்டு அமைச்சர் மா. சுப்பிரமணியம் வந்ததால் தனது தொகுதிக்கு சென்று விட்டார் நயினார் நாகேந்திரன். ஜே.பி. நட்டா முக்கியமா, மா. சுப்பிரமணியம் முக்கியமா? இதேபோல் தமிழக சட்டப்பேரவையிலும் மென்மையாக நடந்து கொள்வார் நயினார் நாகேந்திரன். இவ்வாறு தொடர்ச்சியாக மௌனமாக இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கட்சிக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் இருக்க வேண்டும். மேலும் இவ்வாறு ஆளும் கட்சியுடன் மென்மையான போக்கை நயினார் நாகேந்திரன் கடைபிடித்து வருவதற்கு திராவிட கட்சிகளுக்கு அவர் செல்லப் போகிறார். அதற்கான பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது என்றெல்லாம் பேசப்படுகிறது. இப்படி பல ரூமர்கள் உலாவந்தம் இருக்கின்றன. இது குறித்தும் ஆளும் கட்சியுடன் காட்டும் அதீத நெருக்கம் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்ததெல்லாம் அவர்தான் விளக்கம் அளிக்க வேண்டும். இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே திமுகவில் இணைவதற்காக ஸ்டாலின் அவர்களிடம் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம். இதற்காக ஸ்டாலின் அவர்கள் நயினார் நாகேந்திரனுக்கு திமுகவில் அமைச்சர் பதவி கொடுப்பதாக உத்தரவாதம் கொடுத்துள்ளார். இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் விரைவில் நயினார் நாகேந்திரன் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைவார் என்ற தகவல் பாஜக தலைவரான அண்ணாமலையை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.